வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இருதார யோகம். ஜாதகப்படி ஒருவருக்கு 2 திருமணத்திற்கு வாய்ப்பு உள்ளதா என்பதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு முதலாவதாக நாம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்தை பார்க்கிறோம். அந்த 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா பாவ கிரகங்களான சனி, செவ்வாய், ராகு, கேது, சூரியன் இவையெல்லாம் இருந்தாலே அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும். கண்டிப்பாக மேக்சிமம் லேட் மேரேஜ் அல்லது 2வது கல்யாணங்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுருங்க. அடுத்ததாக 2வது பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்து அதிபதி, அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திலிருந்து 7ஆம் வீட்டு அதிபதி உபய ராசிகளான மிதுனம், கன்னி, தனுசு மற்றும் மீன வீடுகளில் போய் அமர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு 2 தாரத்திற்கான வாய்ப்பு உருவாகும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உபய ராசிகள் எப்பொழுதுமே இரட்டைத்தன்மை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வந்துடும். 7ஆம் இடத்து அதிபதி அந்த உபயராசிகளில் போய் அமரும் பொழுது அவை 2 நிலைகளில் இரட்டை கிரகங்களாகவே செயல்படும். அதனால் அவர்களுக்கு 2 தாரம் அப்படிங்கிறது மேக்சிமம் அமைஞ்சிரும். அதே போல் அந்த 7ஆம் வீட்டு அதிபதியாக உபயராசி வீட்டுகளினுடைய அதிபதி, அதாவது புதன் அல்லது குருவோடு சம்மந்தப்பட்டாலே அவங்களுக்கும் மேக்சிமம் 2வது கல்யாணம் அப்படிங்கிறது ஏற்பட்டுருங்க. மேலும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய மாங்கல்ய ஸ்தானம் பலகீனமாக இருந்து அந்த 7ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டு கிரகம் அமர்வதோ அல்லது 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் அமர்வதோ அந்த மாதிரி இருந்து அவைகளுக்கு பாவகிரக தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த மாதிரியான பெண் ஜாதகங்களுக்கும் 2 திருமணம் அப்படிங்கிறது அமையுங்க. அதே மாதிரி 7ஆம் வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள், 2 கிரகம் 3 கிரகம் இருக்குது, அதுவும் பாவ கிரகங்களே தொடர்பில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் 2 திருமணம் அப்படிங்கிறது வரும். அதே போல் ஆண்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலகீனம் அடைந்து நீச்சம் பெற்று அல்லது பாவகிரக தொடர்பு சனி, செவ்வாய், ராகு, கேதுக்களோடு தொடர்பு அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அந்த மாதிரியான ஆண்களுக்கும் 2 திருமணங்கிறது அமையும். இன்றைய நடைமுறைக்கு தகுந்த மாதிரி நாம் இதுக்கு என்ன விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்குமே 2 கல்யாணமே அமையுமானா அப்படி கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு முதல் கல்யாணம் ரொம்ப லேட்டாகி அவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணும்போதே அவங்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய நபர் மறுமணம் செய்யக்கூடியவரா, விவாகரத்து பெற்றவரா அல்லது கணவன் அல்லது மனைவியை இழந்தவரா இந்த மாதிரி இருக்கிறது, அல்லது அந்த சம்மந்தப்பட்ட நபர் இந்த ஜாதகரே பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட நாள் வேறு ஒரு பெண்ணோட ஆணோட இப்போ ரொம்ப நாள் லிவிங் டுகெதர் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துட்டு அதுக்கு பிறகு வேற ஒருத்தரை திருமணம் செய்வதும் கிட்டத்தட்ட மறுமணத்திற்கு ஒப்பானது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு லைஃப்குள்ளே போய் ரொம்ப நாள் வாழ்ந்து மறுபடியும் இன்னொரு லைஃப்குள்ளே போகிற நிலமை வராமல் அவங்க முதல் திருமணத்தையே மறுமணமாக செய்யும் பொழுது இந்த விதிவிலக்குகள் எல்லாமே அவங்களுக்கு பொருந்தும். அந்த வாழ்க்கை ஒரே வாழ்க்கையாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இவ்வளவுதாங்க. ஸோ இருதார யோகத்துக்கு பல வகையான விதிமுறைகள் இருந்தாலும் இவை எல்லாமே ஒரு முக்கியமான விதிமுறைகள். அதே சமயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்து அல்லது 7ஆம் இடத்து அதிபதி பாதிக்கப்பட்டிருந்து மேற்சொன்ன விதிமுறைகளில் பாதிப்பு ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த சம்மந்தப்பட்ட கிரகத்தையோ ஸ்தானத்தையோ குரு பார்க்க இந்த பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை உண்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. எவ்வளோ பெரிய கலத்திர தோஷம் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் எவ்வளோ ஒரு இன்னல்கள் வந்தாலும் அவங்க நல்லபடியாகவே வாழ்வாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி நண்பர்களே.